எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் தேசியங்களாகவும் வதந்திகளாகவும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிடாமல் தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை, தொலைக்காட்சி செய்தி மற்றும் இந்த யூடியூப் இவைகளெல்லாம் பலவாறாக தங்கள் எண்ணங்களின்படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் நிலவிக் கொண்டது. நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன். சுயேட்சை சின்னம், பலாப்பழ சின்னம். 12 நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது. அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதியில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை 6 பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கு வந்து நிறுத்தினார்கள். அவர்களெல்லாம் அங்கு வந்து நிற்பதற்கு செய்த சரி, எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வியடைய செய்ய வேண்டும், தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை, மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும், எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது, இந்த வரை இருக்கிறது என்பதனையும், தேர்தலில் தனி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும், தேர்தலில் போட்டியிடுகின்ற முடிவினை இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்பதும், அனைத்து இந்திய பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்களின் மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டேன். மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில், இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம், மாண்புமிகு அம்மா அவர்களையும் முதலமைச்சராக நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும், கழகத்தினுடைய சட்ட விதிக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துதான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற 88 கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால்
பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.